என்னதான் பொலிட்டிக்கலாக நம்ம சில வீடியோக்கள் பண்ணாலும் இந்த ஓவிஓபி எபிசோடு பண்ணுறப்போ உண்மையிலே அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸு. மறுபடியும் ஓவிஓபி எபிசோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருக்கிற ஒரு கதையை இன்னைக்கு ஓவிஓபி எபிசோடாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கோ டு தி ஷோ. நீங்கள் கேட்கப் போகும் இந்த கதை ஒரு கற்பனை கதை. நிஜ வாழ்க்கையில் யாருடைய பெயரோ யாருடைய கட்சியோ இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஏனென்றால் அவர்கள் செய்யும் கேலிக்கூத்துகளும் அவர்கள் செய்யும் கிறுக்குத்தனங்களுக்கும் அவர்களே பொறுப்பேற்க வேண்டும். ஆதலால் இந்த கற்பனை கதையை சற்று கேளுங்கள். ஆண்டு 3034. தமிழ்நாடு வெகுவாகவே மாறியிருந்தது. அன்று ஊரெல்லாம் திருவிழா கோலமாக கொண்டாட்டமாக இருந்தது. எங்கு தேடியும் ஊரில் பெண்கள் இல்லை, ஒரே ஆண்கள் கூட்டமாக கூடியிருந்தனர். தமிழகத்தின் ஆண்ட பரம்பரையான வீர பூசணிக்காய் பரம்பரையினர் தங்கள் வீட்டு பெண்கள் வேறு சாதி ஆண்களை திருமணம் செய்து கொண்டு போவதை தடை செய்திருந்தனர். அந்த தடையை மீறி காதல் கசமுசா என்று யாராவது வேறு சமூக ஆண்களை திருமணம் செய்தால் அந்த பெண்ணை பெற்றவர்களே கதையை முடித்து அவர்களுக்கு சிலை வைத்து குலதெய்வமாக வழிபடுவார்கள். இதனால் உசாரான பல பெண்கள் ஊரை விட்டு மட்டுமல்ல நாட்டை விட்டே ஓடிவிட்டார்கள். படித்து முன்னேறி வேலை வெட்டிக்கு சென்று நம்ம பொழப்ப பார்க்கலாம் என்று அவர்கள் தப்பித்து ஓடிய கதை இங்கே பல ஆண்களை தண்டித்தது. தன் சாதியில் பெண் கிடைத்தால் மட்டுமே திருமணம் செய்வேன் என்று 50 வயதாகியும் சில ஆண்கள் பெண் தேடிக்கொண்டு இருந்த காலம் அது. அப்படி ஒரு போதாத காலத்தின் விபரீத வழிபாடாக வீர பூசணிக்காய் பரம்பரையினரின் சம்பிரதாயமாக வந்து சேர்ந்தது பூசணிக்காய் திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் இப்படி திருமணமாகாத ஆண்கள் தன் இஷ்ட தேவதையாக பூசணிக்காயை நினைத்து பூசணிக்காய் கோவிலில் பூஜை செய்வார்கள். பூஜை முடிந்த பிறகு ஒவ்வொருவரும் தனக்கு பிடித்த பூசணிக்காயை எடுத்துக்கொண்டு அவரவர்கள் வீட்டிற்கு சந்தோஷமாக செல்வார்கள். அன்று இரவு முழுவதும் தான் மணக்கப் போகும் பெண்ணாக பூசணிக்காயை நினைத்து கட்டிப்பிடித்து உறங்கினால் தனக்கு சீக்கிரம் திருமணமாகும், மணப்பெண் கிடைப்பாள் என்பது அவர்கள் நம்பிக்கை, ஐதீகம். ஆதலால் அப்படி ஒரு விபரீத வழக்கத்தை வைத்திருந்தார்கள் பூசணிக்காய் பரம்பரையினர். இந்த நம்பிக்கையே காலப்போக்கில் பூசணிக்காயில் இருந்துதான் நமது பரம்பரையினர் தோன்றியிருக்க வேண்டும் என்ற கருத்து உருவானது. ஆகவே பூசணிக்காய் பரம்பரையினர் பூசணிக்காயை தனது சமுதாயத்தின் பெருமை மிகு சின்னமாக நினைத்தனர். பூசணிக்காயை தனது சமுதாயத்தின் எழுதப்படாத சட்டமாக நினைத்தனர். பூசணிக்காயை தனது சமுதாயத்தின் இஷ்ட தெய்வமாக நினைத்தனர். அப்படி ஒரு நன்னாளில் அந்த ஊரில் ஒதுக்குப்புறமாக ஒரு தொல்லியல் தலம் இருந்தது. அந்த தொல்லியல் தலத்தில் இருந்து வந்த செய்தி அனைவரையும் ஆச்சரியம் அடைய செய்தது. அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் ஒரு அரிய பொருளை அங்கே கண்டுபிடித்தார்கள். அந்த தொல்லியல் தலத்தை தோண்டும் பொழுது அவர்களுக்கு மஞ்ச கலரில் ஏதோ தட்டுப்படுவது தெரிந்தது. அது என்ன என்று மேலும் ஆய்வு செய்து பார்க்கையில் அது வேறு ஒன்றுமல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தை ஆண்ட சீமான் எனும் அதிபரின் கையெழுத்து இடப்பட்ட மஞ்ச நோட்டீஸ் என்பது தெரிய வந்தது. ஆம், உலக நாடுகள் உலக வங்கிகளிடம் தமிழ்நாடு பெற்ற பல லட்சம் கோடி கடன்களை திரும்ப கட்ட முடியாது, நீ முடிஞ்சதை புடுங்கிக்க என்று தெனாவெட்டாக வெளியிடப்பட்ட மஞ்ச நோட்டீஸ் தான் அது. அதை பார்த்ததும் தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு பெரும் ஆச்சரியம். இவ்வளவு காலம் தமிழ்நாட்டு மண்ணில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு வீரமிகு சாம்ராஜ்யத்தின் ரகசியம் வெளியானது. யார் இந்த சீமான்? சீமானுக்கும் இந்த கதைக்கும் என்ன தொடர்பு? சீமானுடைய இளம் வயது கதைகளை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் மெய்சிலிர்த்து போவீர்கள். அந்த அளவுக்கு பஞ்சதந்திர கதைகள், சிந்துபாத் கதைகள் என்று அனைத்து கதைகளும் தோற்கும் அளவுக்கு அவருடைய கதைகள் இருக்கும். சீமான் என்கின்ற இந்த பெயரே ஒரு வித்தியாசமான பெயர்தான். ஆம், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், அந்த விதத்தில் பேட்மேனின் சந்ததியில் பிறந்தவர்தான் சீமேன். ஆரம்பத்தில் அவருடைய இயற்பெயர் சீமானாக இருந்திருந்தாலும் பின்னாட்களில் குழந்தைகள் தன்னை ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்க்க வேண்டும் என்று சீமேன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார்.
பேட்மேன் காவல் காத்த நகரத்தின் பெயர் கோத்தம் என்பது நமக்கு தெரியும். அதை தமிழ் படுத்தினால் கோத்தம் என்று வரும். அதைத்தான் சீமான் அடிக்கடி சொல்லி வருவார். தனக்கு யார் போன் செய்து நச்சரித்தாலும் அவர்களிடம் போன வேடாங் என்பார். இப்பொழுது புரிகிறதல்லவா? 2024ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் சீமான் அனைத்து இடங்களிலும் போட்டியிட்டு பெரும்பான்மை வெற்றி கண்டார். அதன் பிறகு இங்கே இருந்த அனைத்து சட்ட திட்டங்களையும் முழுசாக மாற்றினார். நானே நல்லாட்சி தரேன், உனக்கு என்னத்துக்கு உள்ளாட்சி என்று உள்ளாட்சி தேர்தலை கேன்சல் செய்தார். இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை 50,000 பெட்டாலியன் போர்ஸை அனுப்பி மீட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் நல்லா இருக்கே என்று மாலத்தீவையும் வளைத்து போட்டு கொண்டார். இப்படி சீமான் செல்லும் இடமெல்லாம் வெற்றியை குவித்து கொண்டே வந்தார். மக்கள் அனைவரும் அவரை பாராட்டி வந்தனர். அது மட்டுமல்லாமல் தமிழர்களின் விரோதிகளாக காணப்பட்ட திராவிட ஓநாய்க்களை சீமான் கையகப்படுத்தினார். அவர்களை கான்சென்ட்ரேஷன் கேம்புகளில் அடைத்து வதம் செய்தார். எல்லாம் சரியாக தான் போய்கொண்டு இருந்தது. 2027இல் பறக்கும் தட்டு பூமிக்குள் நுழையும் வரை சீமானின் ஆட்சி செழிப்போடு இருந்தது. அதற்கு பிறகுதான் வெடித்தது விபரீதங்கள். அந்த பறக்கும் தட்டுகளிலிருந்து 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழகத்திற்குள் நுழைந்தனர் ஏலியன்கள். இந்த ஏலியன்கள் எந்த கிரகத்திலிருந்து வந்திருக்கக்கூடும் என்று மனித இனம் ஆராய்ச்சி செய்தது. அப்படி ஆராய்ச்சி செய்த போது நமக்கு கிடைத்த விடைதான் ஆல்பா சென்டரி என்ற ஒரு நட்சத்திர குழுமம் உள்ளது. அங்கிருந்துதான் ஏலியன்கள் வந்திருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறினார்கள். என்னதான் ஏலியன்கள் பார்ப்பதற்கு கொஞ்சம் விசித்திரமான உயிரினங்களாக இருந்தாலும் மனிதர்களிடம் நெருங்கி பழகவே ஆசைப்பட்டனர். ஆதலால் மனிதர்களிடம் சேர்ந்து உணவு அருந்துவது, மது அருந்துவது, உட்கார்ந்து வெட்டிக்கதை பேசுவது என அனைத்து விஷயங்களும் செய்ய ஆரம்பித்தன இந்த ஏலியன்கள். சொல்லப்போனால் அந்த ஏலியன்களுக்கும் நம் தமிழக மக்களுக்கும் நல்ல நட்புறவு இருந்து வந்தது. யார் கண்பட்டதோ தாயும் பிள்ளையுமாக பழகி கொண்டிருந்த ஏலியன்களுக்கும் மனிதர்களுக்குமான உறவில் ஒரு பெரிய விரிசல் ஒன்று உருவானது. காற்றிலே சுற்றித் திரிந்து கொண்டிருந்த ஒரு ஏலியனுக்கு அருகிலே மனிதர்கள் பேசும் சத்தம் கேட்டது. என்ன பேசுகிறார்கள் என்று காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தது. அதில் ஒருவன் சொன்னான், நம்ம சாதிக்கார பிள்ளைங்களை எல்லாம் வேற சாதிக்காரனுங்க ஜீன்ஸ் பேண்ட்டையும் டிஷர்ட்டையும் மாட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு போயிடுறானுங்க. அப்படி போனாங்கன்னா அவங்கள குடி பெருமை கொலை பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க உடலை ரயில்வே கேட் ஓரமாக தூக்கி போட்டுட்டு தற்கொலைன்னு நாடகம் ஆடிடணும் என்று சொல்லி கொண்டிருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஏலியனுக்கு பெரும் அதிர்ச்சி. இன்னொருவன் சொன்னான், ஆமாம் ஆமாம், நாம் என்ன சாதாரண பரம்பரையிலையா பிறந்தோம்? நம்ம வீர பூசணிக்காய் பரம்பரை. நம்ம முன்னோர்கள் பூசணிக்காயிலிருந்து தோன்றினதா நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது, நம்மளுடைய வரலாறு சொல்லுது என்று சொல்லி கொண்டிருந்தான். இதை கேட்ட ஏலியனுக்கு அதிர்ச்சியானது. என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? பூசணிக்காயில இருந்து மனுஷன் தோன்றுவாங்களா? ஏப்பா நீங்க சயின்ஸ் எல்லாம் படிச்சீங்களா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களா இல்லையா? உங்க மனித இனத்துல ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒரு ஆணாலையும் ஒரு பெண்ணாலையும் தான் முடியும். ஆண்கிட்ட இருந்து சில குரோமோசோம்கள் வரும், பெண்கிட்ட இருந்து சில குரோமோசோம்கள் வரும். இப்படி 2 பேருடைய குரோமோசோம் சேரும் போதுதான் கரு உருவாகும். இப்படித்தான் குழந்தை பிறக்கும். இது சயின்ஸ், உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டது. இப்படி ஏலியன் அவர்களை பார்த்து கேட்டதும் அவர்கள் அதிர்ச்சி உற்றார்கள். 5 minutes later. அட மானிட பதறுங்களா, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து சயின்ஸ் ஃபேக்ட் பேசினதுக்கு இப்படி என்ன தொங்க விட்டீங்களடா என்று அந்த ஏலியன் மிகவும் வருத்தப்பட்டது. இப்படி ஆள் அரவமற்ற காட்டில் இப்படி தனியாக தொங்கவிடப்பட்ட ஏலியன் யாரும் காப்பாற்ற வராததால் உயிரை விட்டது. இதனால் கோபமுற்ற ஏலியன்கள் மனிதர்களோடு போர் புரிய ஆயத்தமானார்கள். ஏலியன்கள் அவ்வப்பொழுது மனிதர்களை தாக்குகிறார்கள் என்று செய்தி கேட்டதும் அன்றைக்கு தமிழகத்தின் அதிபராக பொறுப்பேற்றிருந்த சீமானுக்கு ஆத்திரம் வந்தது. உடனே அவருக்கு ஒரு ஐடியா உதித்தது. அது என்னவென்றால், நாம் ஏன் போலீஸ் ஆர்மி இதை வைத்துக்கொண்டு இவர்களோடு போர் புரிய வேண்டும் என்று யோசித்து அவர் நெய்தல் படை என்ற ஒரு படையை கட்டமைக்கிறார். அதாவது படகுகளில் சென்று தாக்குவதற்காக அங்கே மீனவர்களிடம் சிறிது ஆயுதங்களை கொடுத்து அவர்களை நெய்தல் படை என்று அறிவிக்கிறார். அதுபோல முல்லைப்படை, மருதம்படை, குறிஞ்சிப்படை என்று இதர மக்களிடமும் ஆயுதங்களை கொடுத்து அவர்களை ஏலியன்களுக்கு எதிராக போர் புரிய சொல்கிறார். ஆனால் நடந்தது என்னவோ வேடிக்கையானது. இப்படி ஆயுதங்களை வாங்கி கொண்ட இந்த முல்லைப்படை, மருதப்படை, நெய்தல் படை வீரர்கள் தமிழக மக்கள்
ஏலியன்கள் எங்காவது செல்லும் பொழுது அவர்களிடம் இருக்கும் பணம், பொருள் ஆகியவற்றை பிடுங்கிக் கொண்டு வழிப்பறி செய்யும் ஒரு மோசமான கும்பலாக மாறிப்போனார்கள் இந்த கும்பல்கள். அடடே, ஏலியனை ஒழிக்கத்தானே இந்த மாதிரி ஒரு நடைமுறையை கொண்டு வந்தார் நமது அதிபர் சீமான். ஆனால் இவர்கள் செய்வது நமக்கு வேதனையாக இருக்கிறது என்று மக்கள் அவதியுற்றார்கள். இதனால் வேறு வழியே இல்லாமல் சீமானுக்கு அடிக்கடி போன் செய்து, ஐயா, நீங்க ஏலியன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு இவங்க கிட்ட ஆயுதங்களை கொடுத்தீங்க, ஆனா இவங்க எங்களையே வழிப்பறி பண்ணி கொடுமைப்படுத்துறாங்க, இதை தட்டி கேளுங்க ஐயா என்று சொன்னதற்கு சீமான் வைடா வைடா போன வைடா என்று சொல்லிவிடுகிறார். உலக நாடுகள் அனைத்தும் ஏலியன்கள் மனிதர்களை தாக்கும் செய்தியை அறிந்து நாம் எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நாம் நாடுகளாக பிரிந்திருக்கலாம், கண்டங்களாக பிரிந்திருக்கலாம், ஆனால் தற்பொழுது ஒன்றாக சேர்ந்து ஏலியன்களுக்கு எதிராக ஒரே கட்சியில் போர் தொடுக்க வேண்டும் என்று அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்தனர். ஆனால் சீமான் அதை சட்டை செய்யவே இல்லை, உதாசீனப்படுத்தி விட்டார். நீங்க வேணா ஒன்னா சண்டை போடுங்க, பன்னிக்குட்டிங்க தான் கூட்டமா வரும், சிங்கிளா தான் வரும், நான் இனி தனியா தான் போரிடுவேன் என்று சொல்லிவிட்டு ஏலியன்களுக்கு எதிராக தானே களத்தில் இறங்க போவதாக அறிவித்தார் சீமான். என்ன செய்ய போகிறாரோ, ஏது செய்ய போகிறாரோ என்ற பதற்றத்தில் இருந்த மக்களுக்கு செய்தி வந்து சேர்ந்தது. சீமான் ஒரு மேடை அமைத்தார். அந்த மேடையிலே சீமான் எங்கு சென்றாலும் தன்னுடன் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று ஒரு மிக பெரும் குரூப்பை வைத்திருந்தார். அந்த குரூப்பினுடைய வேலையை சீமான் எங்கு சென்று பேசினாலும் அவர் பேசும் ஒவ்வொரு பஞ்ச் டயலாகுக்கும் கைத்தட்ட வேண்டும், விசிலடிக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய வேலையே. இந்த விசிலடிச்சான் குஞ்சுகளை வரவழைத்துக் கொண்டு அந்த மேடை மீது ஏறி பேசத் தொடங்கினார். அப்பொழுது ஏலியன்கள் போர் தொடுக்க ஆயத்தமாகி இவர்களை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தன. எதை பற்றியும் கவலைப்படாத சீமான் மைக்கை எடுத்து இஷ்டத்துக்கு பஞ்ச் டயலாக்குகளாக அடித்து தள்ளினார். சீமான் பற்றி நேயர்கள் அறிந்திராத ஒரு விஷயத்தை பற்றி நாம் இப்பொழுது கூறப்போகிறோம். சீமானுக்கு எதுகை முனையில் பேசும் திறமை உண்டு. ஆம், நீட்டு போடுவோம் பூட்டு, நீட்டு ஒரே வெட்டு, 3G 4G 5G, கஞ்சி விவசாயி தான் ஊத்துனு ராஜா என்று இஞ்சி கஞ்சி குஞ்சி இது போன்றெல்லாம் எதுகை மோனையில் பேசுபவர் தான் சீமான். அண்ணாவின் பூமி, பெரியாரின் பூமி எங்க இருக்குது காமின்றோம். அதுபோன்றே அன்றைக்கும் ஏலியன்கள் தன்னை நோக்கி வருகிற வேளையில் அவர் பஞ்ச் டயலாக்குகளாக அள்ளி வீசினார். நீ என்ன பெரிய ஏலியன், நானே ஒரு கட்டிலம் காளையன் என்று கூறினார். உடனே மக்கள் கூட்டம் ஆராவரித்தது. விசிலடிச்சாங்குஞ்சுகள் விசிலடித்தனர், கைத்தட்டினர். இந்த சத்தம் கேட்டு நடந்து வந்து கொண்டிருந்த ஏலியன் ஸ்தம்பித்து நின்றனர். அடுத்ததாக இன்னொரு பஞ்ச் டயலாக்குகளையும் வீச சீமான் தயாரானார். உன்கிட்ட இருக்கிறது வெறும் லேசர் கன்னு, அப்படியே வேடிக்கை பாரு, ஓரமா நின்னு என்றார். கன்னு நின்னு இப்படி ரைமிங்கில் வார்த்தைகள் வந்து விழவும் மீண்டும் விசிலடிச்சாங்குஞ்சுகள் கைத்தட்டின, விசிலடித்தன. சத்தம் ஆராவரித்தது. இந்த சத்தத்தை கேட்க முடியாத ஏலியன்கள் ஓடத் தொடங்கினர். மூன்றாவதாக இன்னொரு பஞ்ச் டயலாகை அள்ளி வீச சீமான் தயாரானார். என்ன பெரிய ஆல்பா சென்ச்சுரி, அங்க கிடைக்குமா ஆமக்கரி என்று சீமான் கூறிய அந்த வார்த்தையில் கெக்கபெக்கே என்று சிரித்து கொண்டே விசிலடிச்சான் குஞ்சுகள் சத்தம் போட ஆரம்பித்தனர். அந்த சத்தத்தின் ஆரவாரத்தை கேட்டு ஏலியன்கள் ஒவ்வொன்றாக செத்து மடிந்தன. உலக நாடுகள் எல்லாம் பெரிய பெரிய ஆயுதங்களை கண்டுபிடிக்க ஆயத்தமாகி கொண்டிருந்த வேளையில் இப்படி பேசிய ஏலியன்களை காலி செய்யும் திறமை நம் அண்ணன் சீமானிடம் மட்டுமே இருக்கிறது என்று தமிழக மக்கள் சந்தோஷமாக இருந்தனர். ஆனால் விதி மிகவும் வலியது. யாரை எதிர்க்க யாரை உருவாக்கினோமோ அவர்களே நமக்கு ஆப்பாய் வந்து விட்டார்கள். ஆம், சீமான் உருவாக்கிய நெய்தல் படையினர், மருதம் படையினர், முல்லை படையினர் இவர்கள் அனைவரும் சீமானுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி சீமானுக்கு துரோகம் இழைத்தார்கள். சூழ்ச்சி செய்து இவர்கள் சீமானை பிணை கைதியாக பிடித்து வந்தார்கள். பிடித்து வந்து நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்ன பண்றது, இவர் கதையவா கேட்க முடியும் என்று யோசித்து ஏலியன்களை தொடர்பு கொண்டு இதை பற்றி கூறினார்கள். ஏலியன்களோ அந்த செல்லத்தை அப்படியே தூக்கிட்டு வாங்கடா என்று கூறி ஏலியன்கள் சீமானை தனது பறக்கும் தட்டில் ஏற்றி தனது சொந்த கிரகத்துக்கே திரும்பி சென்றன. அந்த பறக்கும் தட்டு பூமியில் இருந்து கிளம்பும் போது கூட சீமானின் குரல் ஒலித்ததாக அங்கே இருந்த மக்கள் இன்னமும் சொல்கின்றனர்.
இந்த சம்பவம் நடந்து 5 ஆண்டுகள் கடந்த பின்பும் சீமான் எங்கே இருக்கிறார், ஏது இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி மக்கள் மனதில் பெரும் கேள்விக்குறியாக துளைத்து கொண்டிருந்தது. அந்த வேளையில்தான் வடமாறன் என்று ஒரு அரசியல்வாதி இருக்கிறார். அவர் வந்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார். சீமான் உயிருடன் இருக்கிறார், நலமாக இருக்கிறார், தக்க நேரத்தில் வெளியே வருவார் என்று கூறினார். இந்த செய்தியை கேட்டதும் மக்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். உடனே சீமான் ஃபண்ட் என்கின்ற பெயரில் ஒரு பெரிய கண்ணாடி உண்டியலை வரவழைத்து அதற்குள் தங்க காசுகளை போடும்படி மக்களிடம் மன்றாடினார்கள். இப்படி மக்களிடம் வாங்கப்பட்ட பணத்தை கொண்டு என்ன செய்தார்கள், ஏது செய்வார்கள், இது விளங்குமா விளங்காதா என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த கதை தொடர வேண்டும். ஆமாம், சீமானின் கதை முடியப் போவதில்லை. அது எப்பொழுதும் முடியா கதை. வீரன் எழுகிறான். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோனுடைய லிங்க்கை உங்கள் நண்பர்கள் யாருக்காவது ஷேர் பண்ணி அதை பார்க்க சொல்லுங்கள். எங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரீதியில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் பை மீ a coffee அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை எங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த பை மீ a coffee-னுடைய QR கோடை இங்கே கொடுக்குறேன். அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு உதவ முடியும். நன்றி. பட்டி டிங்கரிங். 10 வருடங்கள் கழித்து பூமியில் இருந்து சென்ற ஏலியன்கள் தன்னுடைய கிரகத்துக்கு சீமானை அழைத்து சென்று அங்கே தன்னுடைய குழந்தைகளுக்கு கதை சொல்வதற்காக அவரை பயன்படுத்தி கொண்டார்கள். சீமான் கதை சொன்னால் போதும், நாங்கள் ஜாலியாக வந்து கதை கேட்போம் என்று குட்டி ஏலியன்கள் எல்லாம் சீமானின் மீது அன்பை பொழிந்தனர்.